சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அவனுக்கு மட்டும் போடு, மத்த கட்சிகள்லாம் விடு. விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. தாவேகாவினுடைய இந்த பிரச்சார தடைக்கு யார் காரணம்? என்ன நடக்குது? முதல்ல தாவேகா பிரச்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறதான ஒரு கேள்வி வருது. இப்ப தாவேகா தரப்பு ஆதவர்ஜுனா கடன்கள் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவர்கள் பேசக்கூடியது இருக்கு இல்லையா? நாங்க இவ்வளவு நேரம் கேட்டோம் கொடுக்கலன்னு. சென்னைக்குள்ள, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்குள்ள எந்த தலைவருக்கு ஒன்றரை அதிகபட்சம் அவங்க கொடுக்கக்கூடியது 2 மணி நேரம், 1 மணி நேரம் டைம் பஃபர். நீங்க வேணும்னா இது ஃபார்ம் இருக்கு, இதை ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னைக்குள்ள ஒரே நாள்ல 8 தொகுதிகளுக்கு போயிருக்கிறார். ஒரே நாள்ல 8 நாள் 2026. இத அன்னைக்கு போறாரு, 6ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. அதாவது பர்மிஷன் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கி அதை 48 மணி நேரத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. அப்படின்னா அவங்க 5 நாட்களுக்கு முன்னாடி வேலையை தொடங்கி இருக்காங்க. 5ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிருக்கும். 6 சர்க்குலர். இதுல காலை 9 மணி வேளச்சேரி, 10 மணி சைதாப்பேட்டை, 11 மணிக்கு விருகம்பாக்கம், மாலை 4 மணி டி நகர், 5 மணி அண்ணா நகர், 6 வில்லிவாக்கம், 7 கொளத்தூர், 8 பெரம்பூர். இப்ப அவர் எதிர்கட்சி தலைவர் தானே, 66 எம்எல்ஏக்களை ஜெயித்தவர் தானே. அவருக்கு ஒரு 30% மேல மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. 75 எம்எல்ஏ 75 அணிக்கு 66 அதிமுக இரட்டையில ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், ஷேடோ சீஃப் மினிஸ்டர், அவரால் போக முடியுது. அவர் 1 மணி நேரம் தான் அனௌன்ஸ் பண்றார். போலீஸ் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்ல ½ அன் ஹவர் பஃபர், பின்னாடி ½ அன் ஹவர் பஃபர், 2 மணி நேரம் கொடுப்பாங்க. இவர் போய் என்ன ஸ்டாலினை ஆதரித்து வாக்கு கேட்கிறாரா? வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, மீண்டும் திராவிட மாடல் 2.0வா, முழுக்க முழுக்க ஆட்சி அகற்றணும்னு பேசுறார். இன்னொரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், இவராவது 1 hour சீமான் அவர்களுடையது. அவருடைய பிரச்சாரம் ஒரு நாளைக்கு 5 இடத்துல வாகன பரப்புரை, 6வது தொகுதியில பொதுக்கூட்டம். ½ அன் ஹவர் தான் அவர் கொடுத்திருக்காரு. மீதி ½ அன் ஹவர் டிராவல் டைம். ஏப்ரல் 1 காலை 9:09 கவுண்டம்பாளையம், 10:10 சிங்காநல்லூர், 11 to 11 கிணத்துக்கடவு, 4:05 கோவை தெற்கு, 5:06 தொண்டாமுத்தூர், 6:30 மணிக்கு பொதுக்கூட்டம் மேட்டுப்பாளையம். ரைட்டா? இதெல்லாம் ஓகே. எதிர்கட்சிகள் திமுகவை எதிர்க்கிறார்கள். இருக்கிறவங்க எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரிகள். ரைட்டு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடையது 3ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. 8ஆம் தேதி வரைக்குமான சுற்றுப்பயண விபரம். 5ஆம் தேதி இதுல 1 சென்னைக்குள்ள 1 இருந்து 1.5 மணி நேரம், வெளியில நாளும் அதிகபட்சம் 1.5 மணி நேரம் அப்படிங்கறதான் போகுது. காலை 10 மணிக்கு விராலிமலை 5ஆம் தேதி, 11 மணிக்கு புதுக்கோட்டை, 4 மணிக்கு ஆலங்குடி, 5 பேராவூரணி, 6 மணிக்கு பட்டுக்கோட்டை, 7 மணிக்கு ஒரத்தநாடு. அப்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுக ஆதரவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன் 1 மணி நேரம் தான் டைம் தராங்க? அடிப்படையில் அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் இதற்கு முன்னாடி பழக்கப்பட்டு இல்ல அந்த நார்மா வச்சிருக்காங்க, அதற்குள்ள ஃபிட் ஆகுறாங்க. இப்ப இவர் கேட்கிறாரு இல்லையா, இவங்க 3 பேருக்கும் அப்படின்னுட்டு போலீஸ் ரத்து செய்தது அல்லது பர்மிஷன் கொடுக்கலங்கிறது ஒண்ணு. பர்மிஷன் கொடுத்தோம், நீங்க கேன்சல் பண்ணதை எதன் அடிப்படையில் சேர்த்துக்கிறது? இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறவர் டி நகர்ல 2024 அவர் போறாரு. அவரே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, நரேந்திர மோடின்னு. ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்த ரோட் ஷோ பீரியட், அது அவர் வந்து ரீச் ஆனதுல இருந்து முடிகிற வரைக்கும் 39.25 நிமிஷம் இருக்கு. அப்ப அந்த எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் 40 நிமிடம். அன்றைக்கு அங்க வேற ஒரு இதுக்காக நான் ஃபீல்ட்ல இருந்தேன். அதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து சானிடைஸ் பண்ணாங்க. அவர் முடிச்சு போன பிறகு அடுத்த ½ அன் ஹவர்ல சரியா போச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து பிரதமருக்கே 2.5 மணி நேரம் தான். நாடாளுமன்ற தேர்தல், தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை 3 வேட்பாளரை ஏற்றிக்கிட்டு பிரதமர் 40 நிமிஷம் போவாரு. நான் அதே இடத்துல ஒரு அசம்பிளி கேண்டிடேட்ட எனக்கு நீங்க 4 மணி நேரம் கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த வகையில் ஏற்புடையது? அப்ப இந்த கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு இப்ப திமுக பிரேமலதா விஜயகாந்த் சென்னைக்குள்ள போயிருக்காங்க, 2 மணி நேரம் கொடுத்துட்டாங்க, 3 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு இதுக்கு இது சரியில்லை, இது ஒப்பீடு, இது ஒரு சார்பு தன்மையா இருக்குன்னு சொல்லுங்க. இங்க வச்சிருக்க நாமே கமிஷனரை மாத்திட்டா சரியா போயிடுமா? அர்ச்சனா பட்நாயக் IAS கொடுத்தீங்க இல்லையா தலைமை தேர்தல் அதிகாரி, அதற்கு பிறகு டிஜிபியை மாத்தினாங்களே, அப்பவும் தொடர்கிறது அப்படின்னா அப்ப இவங்க இன்டர்னலி ஒரு SOP போட்டு வச்சிருக்காங்க. இத்தனை பாயிண்ட் தான் தெருமுனை கூட்டம், இத்தனை பாயிண்ட் தான் வேன் பிரச்சாரம். இது எதையுமே நமக்கு அது குறித்த புரிதல் இல்லாததன் காரணமாக மறுக்கப்படுவதை நேரடியாக அதிகாரிகள் அங்க இருக்காங்கன்னா சரி. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு போறார், திருநெல்வேலி தூத்துக்குடி போகிறார். 8 SPs மாத்தினாங்க எலெக்ஷன் மாடல் கோட் வந்த பிறகு. தென்காசி SP மாத்தினாங்க, திருநெல்வேலியிலும் மாத்தல, தூத்துக்குடியிலும் மாத்தல. திருநெல்வேலி SP ஆக இருந்தவர், நான் ஒரு உதாரணத்துக்கு வர எடுக்கிறேன், திருநெல்வேலியில் இன்னைக்கு SP இருக்கிறவர் வி பிரசன்னகுமார் IPS. திமுக ஆட்சியில உள்துறை அமைச்சராக, போலீஸ் மந்திரியாக திரு மு க ஸ்டாலின் இருக்கும்போது 2025 அவர் நாங்குநேரியில அடிஷனல் SP இருக்கிறார். அதற்கு பிறகு ஜூன் 12, 2025 ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டு திருநெல்வேலி சிட்டி வெஸ்டுக்கு அவர் டெப்டி கமிஷனரா போறார்.
இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி எஸ்பி ஆஃப் திருநெல்வேலியாக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் எல்லாம் யாருடைய பீரியட்ல நடந்தது? ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்ல அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது. உங்களுடைய வாதப்படி இவர்கள் ஸ்டாலின் போலீஸாக இருந்தால் நாளைக்கு விஜய்க்கு ஏன் கொடுத்தாங்க? நீங்க ரோட் ஷோ கேட்கல, ஒரு இடத்துல கூரை போட்டு அங்க நாங்க ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா பொதுக்கூட்டம் ஃபார்மேட்ல இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்றாரோ, அல்லது சீமான் அவர்கள் தினந்தோறும் இந்த இறுதி கூட்டத்தை நிறைவு கூட்டத்தை எப்படி அவர் அந்த மாதிரி மேடை போட்டு அமைக்கிறாரோ, இதுல கேக்குறீங்க கொடுக்குறாங்க. இதுல எங்க உங்கள் மீது ஒரு சார்பு தன்மையோடு நிற்பதற்கான அந்த டிஸ்கிரிமினேஷன் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப இதுல உங்கள் பக்கம் எந்த எல்லா நியாயங்களும் இருக்கிறது, எந்த தவறுமே இல்லைன்னு நீங்க அந்த பால்ல கான்சியஸா பியூரோகிராசியை உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. பொது வெளிக்கு வந்து நீங்க பியூரோகிராசிக்கும் ஜுடிஷியரிக்கும் அதிகாரிகள் அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு வைக்கும் போது அவங்க எதிர்கொள்ள முடியாது, தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால வாக அந்த பால திருப்பி விடுறீங்களான்னு கேள்வி வருது.